ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 30 இம்பார்ட்டண்ட் டிஎன்டெட் இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 30 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஎன்டெட் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உள்ள வீடியோஸ்லாம் அந்த புக்கில் என்னென்னமோ இருக்குமோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐடென்டிஃபை த பிளண்டட் வேர்டு ஸ்மக்கோட பிளண்டட் வேர்டு எதுன்னு பார்க்க போகிறோம். இது 8th ஸ்டாண்டர்டில் வர கொஸ்டின். இந்த பிளண்டட் வேர்ட்ஸ்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் செக் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்க எல்லா பிளண்டட் வேர்ட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் என்னன்னு செக் பண்ணுங்கள். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக், ஸ்மால் ப்ளஸ் டாக், ஸ்மார்ட் ப்ளஸ் டாக். நம்ம ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாம். இந்த ஏ தான் ஆன்சர், ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். ஸ்மக் இஸ் எ பிளண்டட் ஆஃப் ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக். ஐடென்டிஃபை த பிளண்டட் வேர்ட். நெக்ஸ்ட்டு ஒரு பிளண்டட் வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க, மோட்டல். இதோட பிளண்டட் வேர்டு கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து, இந்த எந்த 2 வேர்ட்ஸ்லேருந்து இந்த மோட்டல் வருதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒன் ஏ, மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கிங்க. சூஸ் தி கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் காம்பவுண்ட் வேர்டு நிறையா கொடுத்துருக்காங்க, கேப் விட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கரெக்டான காம்பவுண்ட் வரும்னு பாருங்கள். சன்லைட், சன்லைட்னஸ். இது சன்லைட் தான் கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சூஸ் தி கரெக்ட் ப்ரொனவுன். ப்ரொனவுன் இதில் சூஸ் தி கரெக்ட் ப்ரொனவுன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டேஷ் இஸ் மை புக் ஆன் தி டேபிள். இதில் கரெக்டான எந்த ப்ரொனவுன் வரும்னா, திஸ் இஸ் மை புக் ஆன் தி டேபிள். திஸ் தான் வரும். தீஸ் தோஸ் இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், தே கிடையாது. சூஸ் தி கரெக்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்கும்போது இதில் எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் கொடுத்துருக்காங்க. ஹிம்செல்ஃப், ஹேர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப், இது எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் தான். ப்ரொனவுன் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். ஹீ டிட் இட் ஆல் பை. ஹீ வந்திருக்கிறதுனால ஹிம்செல்ஃப். இதோட ஆன்சர் பார்க்கும்போது ஹிம்செல்ஃப் தான் ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட் பர்சனல் ப்ரோனவுன். ரவி அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல் டேஷ் டுகெதர். ரவி அண்ட் ஐ, அப்புறம் டேஷ் ஸ்டடீட் டுகெதர்னு சொல்லியிருக்காங்க. ரவி அண்ட் ஐக்கு பதிலாக என்ன வரும், அதுதான் பர்சனல் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். தே, வி, ஹி, ஷி இதுதான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா பி தான் அந்த வேர்டு. பர்சனல் ப்ரோனவுன் வரும்போது பி. நெக்ஸ்ட்டு சூஸ் தி கரெக்ட் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் கேட்டிருக்காங்க. விச்சு, வாட்டு, ஹூம் இது எல்லாமே இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன் தான். டேஷ் இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் கேட்கும்போது ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் இஸ் த கரெக்ட் ஒன். ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட் இன்டெஃபினட் ப்ரோனவுன் கேட்குறாங்க. டேஷ் கேன் ஜாயின் திஸ் காம்படிஷன் கேட்டிருக்காங்க. இன்டெஃபினட் ப்ரோனவுன்னா someone, ஒன் another. இந்த someone, ஒன் another 2 மட்டும்தான் இன்டெஃபினட் ப்ரோனவுனில் இருக்கும். நான் ப்ரோனவுன் செக் பண்ணி பாருங்கள், அதிலே கொடுத்துருப்பேன். இதில் கொடுத்துருக்குது someone கேன் ஜாயின் திஸ் காம்படிஷன் இஸ் த ஆன்சர். சூஸ் தி கரெக்ட் கலெக்டிவ் நவுன். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அது நான் வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன், நீங்களும் செக் பண்ணிக்கிங்க. இந்த கலெக்டிவ் நவுன் வரும்போது பஞ்ச் ஆஃப் கீஸ், குரூப் ஆஃப் கீஸ் வருமா, பேக் ஆஃப் கீஸ் வருமா, டீம் ஆஃப் கீஸ் வருமா, பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் வரும், பஞ்ச் ஆஃப் கீஸ் வரும். பஞ்ச் ஆஃப் கீஸ். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. தே ஆர் பெயிண்டிங் த வால். இதுதான் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கும்போது த வால் இஸ் ஆர் பெயிண்டிங் வந்திருக்காங்க. இஸ் பீயிங் பெயிண்டட் பை them. is being painted by them. they தெம்மா மாறுது. ஆர் பெயிண்டிங் இஸ் பீயிங் பெயிண்டடாக மாறும். நெக்ஸ்ட் ஒரு அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸ். புக்கில் இருக்க அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் அப்ரிவேஷன் பார்க்கும்போது பின் பின்னோட அப்ரிவேஷன் பிஐஎன், பின். இது என்னன்னு செக் பண்ணுங்கள். போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர், இதுதான் பின். சூஸ் தி கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லீஃபோட ஃப்ளூரல் ஃபார்ம். எல்லாத்துக்கும் ஃப்ளூரல் ஃபார்ம் வந்தால் எஸ் எடுத்து போட்டுறாதீங்க. அதில் நிறையா
டிவிஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுல வந்து எஃப் எடுத்துகிட்டு விஇஎஸ் வரும். லீவ்ஸ், லீஃபுக்கு லீவ்ஸ், LEAVES. சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஹீஸ் குட் டேஷ் இங்கிலீஷ்னு வரும்போது குட் அட் இங்கிலீஷ். கொஞ்சம் டைம் தரேன், அதனால் கொஞ்சம் வந்து நீங்களும் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சரை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் டென்ஸ். இந்த இதில் வந்து என்ன டென்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஷீ ஹேஸ் லிவ்டு ஹியர் ஃபார் 10 years. ஹேஸ் லிவ்டு வந்திருக்கு, ஃபார் வந்திருக்கு. அதனால் இது வந்து என்ன டென்ஸாக இருக்குன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். ஹேஸ் லிவ்டு, ஃபார், இதெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். இது வந்து இப்போ ஹேஸ் லிவ்டுன்னு வந்திருக்காங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஹேட் வந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கணும், சூஸ் தி கரெக்ட் ஆர்டிக்கல். ஹீ இஸ் ஹானஸ்ட் மேன். இது முன்னாடியும் பார்த்தாச்சு. ஹானஸ்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. ஹானஸ்ட்னா ஹானஸ்ட் மேன். இது வவ்வல் சவுண்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ப்ரிஃபிக்ஸ் ஃபார் ஹாப்பியோட ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஹாப்பியோட ப்ரிஃபிக்ஸ் பார்க்கும்போது அன்ஹாப்பி, அன்ஹாப்பி. சஃபிக்ஸ் ஃபார் டீச்சர், டீச்சுக்கு டீச்சர் தான். அஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், அவ்வளோதான். சிலபஸ் வந்து சிலபல் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லுக்கு என்ன சிலபல்னு கேட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். என்னோடய வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். வந்து சிலபல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து நம்ம தாடைக்கு கீழே கை வச்சு அந்த வேர்டை சொல்லும்போது எத்தனை வாட்டி வந்து அது டச் பண்ணுதோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது சும்மா ஒரு ட்ரிக்கு. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அந்த வேர்டை வந்து நல்லா பொறுமையாக சொல்லுங்கள். சொன்னாலே உங்களுக்கு வந்து சிலபிகேஷன் தெரியும். இல்லாட்டினா அந்த 8th அந்த சிலபிகேஷன் அந்த டேபிள் இருக்குல்ல, அதில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து கண்டிப்பாக சிலபிகேஷன் ஒரு வேர்டு வரும். சிலபலில் ஒரு வேர்டு வரும், அதை வந்து பார்த்துங்க. வந்து நம்ம சொன்னாலே அது வந்து என்ன சொல்கிறோமோ அதை சொன்னாலே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது போர்டு வித் 3 syllables. 3 syllables இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லாங்காக இருக்குது. எலிஃபண்ட், மேபி அதுவாகவே இருக்குது. எலிஃபண்ட். நெக்ஸ்ட்டு கேட்லாம் ஒன்று தான் வரும். டேபிள் வந்து 2 வரும். ஸ்ட்ராங்குங்கிறது 1 தான் வரும். எலிஃபண்ட்டுங்கிறது தான் 3 syllables வேர்ட்ஸ். எலிஃபண்ட் 3 syllable வேர்ட். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கரெக்ட் வர்பம்னு கேட்டிருக்காங்க. தே டேஷ் கிரிக்கெட் எவரி மார்னிங். தே வந்திருக்கிறதுனால தே டேஷ் கிரிக்கெட் எவரி மார்னிங். நல்லா பார்த்துங்க. தே வந்தாலும் எந்த வர்பு நல்லா வரும்னு செக் பண்ணுங்கள். தே வந்தால் ப்ளே தான் வரும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, ஹேபிச்சுவல் ஆக்ஷன். எவரி மார்னிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. தே வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது தே பிளேஸ்லாம் வராது. ஹீ ஷீ இட்டு தான் பிளேஸ் வரும். ஐவியூ ப்ளே தான் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வந்து சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் வருது. அந்த வந்து அடுத்தது வந்து ஒரு வீடியோ போட்டுறேன். சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் வீடியோ அது மட்டுமாவது போடும். 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது கரெக்ட் வந்து ஃப்ரேசல் வெர்பு. ஹீ லுக்டு அப் இன் த டிக்ஷனரி. ஹீ லுக்டு அப். இந்த லுக்டு அப்னா அதோட ஃப்ரேசல் வெர்ப். கரெக்டான ஃப்ரேசல் வெர்ப் என்னன்னு பார்க்கும்போது இது புக்கில் இருக்குது. லுக்டு அப்போட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது சர்ச்டு ஃபார் ரெஸ்பெக்டடாக, அவாய்டடாக, ரோட்டான்னு பார்க்கும்போது லுக்டு அப்போட ஃப்ரேசல் வெர்ப் கரெக்ட் மீனிங் பார்க்கும்போது சர்ச்டு ஃபார் வந்து எதையாவது சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்ஷனரியில் ஒரு வேர்டு சர்ச் பண்ணுறது தான் வந்து லுக்டு அப், சர்ச்டு ஃபார். இது முக்கியமானது. ஐடென்டிஃபை த ஹோமோஃபோன். இது வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே வருது இந்த ஹோமோஃபோன். இந்த ஹோமோஃபோனுக்கு வந்து கரெக்டான எந்த ஹோமோஃபோன் வருது. ஹோமோஃபோன்னு கரெக்டாக எந்த ஹோமோஃபோன் கரெக்டாக வரும்னு பாருங்கள். ரோஸ், ரைஸ், பென், பின், சி, ஓஷன், ஃப்ளோர். சேம் சவுண்ட் வரும், அதுதான் ஹோமோஃபோன். ஃப்ளோர் தான் ஹோமோஃபோன். இது வந்து ஃப்ளோர் வருது, நம்ம ஃப்ளவர் அப்படி கிடையாது. அது வந்து ப்ரொனன்சியேஷன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு தான் வருது. ஃப்ளவர் அது ஃபோர். அதுதான் நான் வந்து கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். சேம் சவுண்டு. இந்த சேம் சவுண்ட், டிஃப்ரெண்ட் மீனிங் அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். வந்து சேம் சவுண்டு வந்து சேமாக தான் வரும். இதுக்கு வந்து இதுதான் ஃப்ளோருக்கு ஃப்ளவர். இதுதான் நம்ம வேறு மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும், ஆனால் வந்து அதுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் தான் அது சொல்லும். டிஃப்ரெண்ட் மீனிங் அண்டு ஸ்பெல்லிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு இடியம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டு ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட் மீன்ஸ். டு ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட் மீன்ஸ் இதோட கரெக்டான இடியம் எதிர் கேட்குறாங்க. டு ஸ்பீக் எக்ஸாக்ட்லி ரைட்டு. டு ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட். டு யூஸ் டு வென் சம் ஒன் இஸ் கரெக்டாக இருக்கிறது தான். டு ஸ்பீக் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இதுக்கு தான் டு ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட்.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். இதுக்கு வந்து கரெக்ட் சென்டென்ஸ் எதுன்னு பார்க்கணும். த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஹியர். த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஹியர். இது வந்து சப்ஜெக்டில் எந்த வர்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், நல்லா பாருங்கள். த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஹியர் காம்பவுண்ட் சப்ஜெக்ட்டு, ஆனால் ஃப்ளூரல் வர்ப்பு. அந்த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வந்தாலே ஃப்ளூரல் வரும், அதனால் ஃப்ளூரல் வர்ப் ஆர் ஹியர். த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆர் ஹியர். கொஸ்டின் டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு தான் இருக்குது. ஷீ வெண்ட் டு ஸ்கூல்னால் வெண்ட் வந்து எப்படி பிரிக்கலாம், டிட் ப்ளஸ் கோவும் பிரிக்கலாம், அதனால் டிடின்ட் ஷீ. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கொஸ்டின் டாக் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து ரேர் கேஸ்னு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டு கொஸ்டின் டாக் கேட்கணுன்னா அந்த ரேர் கேஸில் தான் கேட்பாங்க, அது புக்லேயே கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிங்க. மற்றபடி எல்லா கொஸ்டின் டாக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 26 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். எ பர்சன் ஹூ ரிப்பேர்ஸ் வெஹிக்கல்ஸ்னு பார்க்கும்போது எந்த பர்சன் வெஹிக்கல்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க மெக்கானிக். இது ஒரு டேப்லெட் காலம் மாரி நிறையா கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணணும். ஆன்டனிம்ஸ் பார்க்கும்போது விக்ட்ரியோட ஆன்டனிம்ஸ் லாஸ், விக்ட்ரி லாஸ். பொயட்டிக் டிவைஸ் வந்து பொயட்டிக் டிவைஸ் கேட்டிருக்காங்க. சிமிலி, இதில் வந்து இந்த வேர்டில் எது சிமிலின்னு கேட்டிருக்காங்க. சிமிலினாவே ஆஸ் லைக் வந்தால் சிமிலி. ஃபஸ்ட்டு ஒன்னே பிரேவ் அஸ் எ லைன் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுதான் சிமிலி. ஈஸியாக தாங்க. விண்ட் விஸ்பர்னால் சாஃப்ட்லி, அது வந்து பர்சானிஃபிகேஷன். சி ஹெல்ஸ்னு பார்க்கும்போது அது வந்து எஸ் ஃபஸ்ட்டு மோனையும் வரும்போது அலிட்டேஷன். அடுத்து பொயட்டிக் டிவைஸ் வந்து மெட்டாஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டாஃபோர் இதில் வந்து எது மெட்டாஃபோர்க்காக லைஃப் இஸ் எ ட்ரீம், ஷீ ஹெல்ஸ் பிரேவ் அஸ் எ லைன், விண்ட் விஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க. பிரேவ் அஸ் எ லைன் அஸ் வந்திருக்கிறதுனால அது வந்து சிமிலி. விண்ட் விஸ்பர்ட் சாஃப்ட்லிங்கிறது ஒரு பெர்சானிஃபிகேஷன், விஸ்பர் பண்ணுறது ஹியூமன் குவாலிட்டி. ஷீ ஹெல்ஸ் அது அலிட்டேஷன். லைஃப் இஸ் எ ட்ரீம், லைஃப் இஸ் எ ட்ரீம் தான் மெட்டாஃபோர். டைரக்ட் கம்பேரிசன் வித்தவுட் அசர் வந்து லைஃப்பை வந்து ஒரு வாழ்க்கையும் ஒரு கனவு தான். பொயட்டிக் டிவைஸ் அலிட்ரேஷன். இது அலிட்ரேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதே வேர்ட்ஸே திரும்ப கொடுத்துருக்காங்க. அலிட்ரேஷன் சி செல்ஸ். ஃபஸ்ட்டு அலிட்ரேஷனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது மோனை. ஃபஸ்ட்டு லெட்டர் சேம் சவுண்டு, ரிப்பீட்டேஷன் ஆஃப் இனிஷியல் சவுண்டு. இப்போ வந்து 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வந்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் திடீர்னு பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். வந்து நம்ம எந்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்குறதுக்கு நம்ம பயம் இல்லாமல் நம்ம போதும். நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள், நீங்கள் படிச்சுக்கிட்டும் இருங்க, கொஸ்டினையும் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து நல்ல ஒரு ஈஸியாக நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துருக்கலாம். அந்த டெஸ்ட்டெல்லாம் இப்போ வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். வந்து அதெல்லாம் டைம் கிடைக்கல, வந்து போர்ஷன் முடிக்கல, அதனால் அட்டன் பண்ணாமலாம் இருந்துடாதீங்க. எல்லா டெஸ்ட்டையும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பாருங்கள். கொஸ்டின்காக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். வந்து நீங்கள் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வந்து போர்ஷன் முடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற உங்கள் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணிவிடுங்க. இன்னும் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் இப்பயே எல்லாத்தையும் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருங்க. லாஸ்ட் டைமில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் நல்லா படிச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி வீடியோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்டெட் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.